Hi, welcome to Learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த காலம் பாருங்கள், அது எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ், அதாவது இணைப்பு சொற்கள். அன்லஸ், ஆஸ் சூன் அஸ், டில், தோ, இஃப் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி இணைப்பு சொற்களை. ஸோ இங்கே இருக்கிற 3 காலமுமே எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு, அதாவது ஷஃபில் ஆகிருக்கு. எல்லா சென்டென்சஸுமே இந்த கன்ஜங்ஷன்ஸில் தான் ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ இந்த கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக வாட்ச் பார்த்து ஃப்ரேம் பண்ணுங்கள். மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அந்த சென்டென்சஸ். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ கேன் பாஸ் ஈஸிலி. நீ நன்றாக படித்தால் உன்னால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். தோ அப்படின்னா இருந்தாலும், தோ ஹீ இஸ் எ புவர் ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் மேன். அவர் ஏழையாக இருந்தாலும் அவர் ஒரு நேர்மையான மனிதன். As soon as the teacher enters into the classroom, all the students stand. கிளாஸில் டீச்சர் உள்ளே வந்த உடனே எல்லாரும், மாணவர்கள் எல்லாரும் எழுந்து நின்னாங்க. Unless you do the steps properly, you cannot solve the sum. ஸ்டெப்ஸ் கரெக்டாக பண்ணலைன்னா இந்த சம்மை சால்வ் பண்ண முடியாது. Till I reach that place, do not call me. நான் அங்கே போய் சேர்ற வரையும் எனக்கு கூப்பிடாத. Now look at this. இந்த டேபிளில் செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் ஷஃபில் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஃபஸ்ட் காலம் வச்சு நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டான கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ தாட் that I have taken all the books, but my science book is not here. நான் எல்லா புக்ஸும் எடுத்துட்டேன்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய சயின்ஸ் புக் இங்கே இல்லை. He missed the bus because he had left home late. லேட்டாக வீட்டை விட்டு வந்ததுனால பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார். த டீச்சர் ஆஸ்க்ஸ் மீ த கொஸ்டின் விச் ஐ ஹாவ் நாட் ஸ்டடிட். டீச்சர் என்கிட்ட நான் படிக்காத ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஐ டு நாட் நோ ஹவு டு டிரைவ் எ கார். எனக்கு கார் ஓட்டுறதுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு லேர்ன் டிரைவிங். நான் டிரைவிங் லேர்ன் பண்ண போகிறேன். வி பாட் எ கம்ப்யூட்டர் ஃபார் அவர் ஹோம் and we are going to buy a table to keep it. ஒரு புது கம்ப்யூட்டர் எங்கள் வீட்டுக்காக வாங்கியிருக்கிறோம், மற்றும் ஒரு டேபிள், அதை வைக்கிறதுக்கு ஒரு டேபிளும் வாங்க போகிறோம். Now you are going to frame 5 sentences. 5 sentences நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த பாக்ஸ் பாருங்கள், அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ஃப்ரேம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் இது. When I asked him, he did not reply. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் அவர் ரிப்ளை பண்ணல. ஐ டு நாட் வாண்ட் டு பை திஸ் கார். நான் அந்த காரை வாங்க விரும்பவில்லை. ஏனென்றால் பிகாஸ் இட் இஸ் நாட் ஒர்த் டு பை. அதில் காசுக்கேற்ற மதிப்பில்லை. He does not want to attend the class. அவர் கிளாஸ் அட்டன் பண்ண விரும்பவில்லை. As he is suffering from fever. அவர் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதால் அவர் கிளாஸ் அட்டன் பண்ண விரும்பவில்லை. ஓகே, while they were running in a race, everyone encouraged them. எல்லாருமே ரேஸில் ஓடிட்டுருக்காங்க, எல்லாரையும் என்கரேஜ் பண்ணாங்க. He wants to buy a car or a bike டு ஸ்பெண்ட் ஹிஸ் போனஸ். போனஸ் வந்திருக்கு, அதனால் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு, இல்லைன்னா பைக் வாங்கணும்னு நினைக்கிறாரு. சிம்பிள் சென்டென்சஸாக ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி, அதாவது கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுற மாதிரி இன்னொரு சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. கரெக்டான கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஒரு லாங் சென்டென்ஸை உங்களால் இனிமேல் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.